தமிழர் கலாச்சாரத்தில் குடும்பம் மற்றும் சுற்றத்தார் உறவினர்கள் மிக முக்கிய இடத்தை பெறுகிறார்கள். காணும் பொங்கல் என்பது அந்த உறவு பாலத்தை மீண்டும் பலப்படுத்தும் நாளாகும். மனக்கசப்புகளை மறத்தல். ஒரு வருடம் முழுக்க உறவினர்களுக்கு இடையே சிறு சிறு மனத்தாங்கல்கள் இருக்கலாம். அவற்றை மறந்து நேரில் சென்று சந்தித்து மீண்டும் உறவை துளிர்க்க செய்யும் நாளாக இது அமைகிறது. பெரியோர்களின் ஆசி. இந்நாளில் இளையவர்கள் முதியவர்களை சந்தித்து காலில் விழுந்து வணங்கி ஆசி பெறுவார்கள். இது தலைமுறைகளுக்கு இடையிலான பிணைப்பை உருவாக்குகிறது. கூட்டு விருந்து. அந்த காலத்தில் ஆற்று மணலில் அனைவரும் கூடி அவரவர் வீட்டில் சமைத்த உணவை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து உண்பார்கள். இது கூட்டுச்சோறு உண்ணும் வழக்கம் எனப்படுகிறது. இது சமூக சமத்துவத்தையும் ஒருமைப்பாட்டையும் வளர்க்கிறது. பகிர்ந்து கொள்ளுதல். வசதி படைத்தவர்கள் இல்லாதவர்களுக்கு பொங்கல் பரிசு மற்றும் உணவுகளை வழங்கி மகிழ்வது பகிர்ந்துண்ணல் எனும் தமிழரின் அறக்கோட்பாட்டை நினைவூட்டுகிறது. முகநூல் பதிவு ஃபேஸ்புக். உறவுகள், கணுப்பிடி மற்றும் சங்க இலக்கிய தகவல்களுடன். தலைப்பு: அன்பின் சங்கமம், காணும் பொங்கல், உறவுகளை கொண்டாடும் உன்னத நாள். தைத்திருநாளின் 4ஆம் நாள் காணும் பொங்கல். இது வெறும் விடுமுறை தினம் மட்டுமல்ல, சிதறிக் கிடக்கும் உறவுகளை ஒன்றிணைக்கும் ஒரு சமூக திருவிழா. உறவுகளின் சங்கமம். இன்றைய எந்திர உலகத்தில் வாட்ஸ்அப்பிலும் முகநூலிலும் மட்டுமே பேசிக்கொள்ளும் நாம் நம் இரத்த உறவுகளையும் நண்பர்களையும் நேரில் கண்டு மகிழ ஒதுக்கப்பட்ட நாள்தான் இது. யாதுமூரே யாவரும் கேளீர் என்ற தமிழரின் உயர்ந்த தத்துவத்திற்கேற்ப ஊர் மக்கள் அனைவரும் ஆற்றங்கரையிலும் கடற்கரையிலும் கூடி உணவை பகிர்ந்து கொண்டு உறவாடும் அழகே தனி. நாட். சங்க இலக்கியம் காட்டும் சான்று. 2000 ஆண்டுகளுக்கு முன்பே அறுவடை முடிந்த பின் ஆற்றுமணலில் மக்கள் கூடி மகிழ்ந்ததை சங்க இலக்கியங்கள் போற்றுகின்றன. தையல் தைநீராடி தவம் தலைப்படுவாயோ. கலித்தொகை. தை மாதத்தின் புனிதமான இந்த நாட்களில் நீராடி இறைவனை வழிபடுவதும் கூடி மகிழ்வதும் தமிழர்களின் தொன்மையான மரபு என்பதற்கு இதுவே சான்று. நாட். கணுப்பிடி, சகோதர பாசம். காலை வேளையில் பெண்கள் தங்களின் உடன்பிறந்த சகோதரர்களின் வாழ்வு சிறக்க வேண்டி செய்யும் கணுப்பிடி வழிபாடு நம் பண்பாட்டின் சிகரம். காக்கா பிடி வைத்தேன், கணுப்பிடி வைத்தேன். காக்கை கூட்டம் போல என் குடும்பம் ஒற்றுமையாயிருக்கட்டும் என்று காக்கைகளுக்கு உணவிடும் அந்த சடங்கு பறவைகளையும் நம் உறவுகளாக கருதும் உன்னத நிலையையும் குடும்ப ஒற்றுமையையும் பறைசாற்றுகிறது. நிறைவுரை. வாழ்க்கை ஓட்டத்தில் நாம் எத்தனையோ உயரங்களை எட்டினாலும் வேர்களை மறக்கக்கூடாது என்பதை இந்த நாள் நினைவூட்டுகிறது. இந்த நன்னாளில் பழைய கசப்புகளை மறந்து பிரிந்த உறவுகளுடன் கைகோர்ப்போம். மனை, குழந்தை, குடும்பம், மகிழ்ச்சி. அனைவருக்கும் இனிய காணும் பொங்கல் மற்றும் காணும் பண்டிகை நல்வாழ்த்துக்கள்.